ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே கரெக்டாக சொல்லணும்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா மொத்தம் 1200 சதுரடியில் 1100 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து மொத்தம் 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற மேனிக்க டைல்ஸ் கலர் காம்பினேஷன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்து அழகாக எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 85% வந்து ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. இதுதான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. அதே போல் நம்ம மாடியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு சேஃப்டி பர்பஸோடு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து கேட்டுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டுமே பார்த்தோம்னா ஒரு ஹை கேஜில் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்காஸ்ட்டுக்கு சைட்லேயே அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து சேம்பர் கல்லும் அதே போல் பூச்சிக்கு வந்து செட்டிநாடு சிமெண்ட்டும் காங்கிரீட்டுக்கு பார்த்தோம்னா அல்ட்ராடெக்கும் கம்பி எல்லாமே அக்னி டிஎம்டி கம்பி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து இந்த வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணல, 90% வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட். இந்த அவுட்டர் டாய்லெட் பார்த்தோம் அப்படின்னா 7x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க வீடு முழுக்க வந்து ஸ்பேசியஸாகவே விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கிரானைட்லையும் டீக் வுட்டில் ராஜநிலையும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் 4x2ங்கிற கிளாஸரி ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங்கை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூஜை ரூமும் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க செல்ஃப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க 2 ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லையே டிவி ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ளக் பாயிண்ட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அதாவது அக்னி மூலையில் இந்த கிச்சனை வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி அழகாகவே கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். நாம் பார்க்குற இந்த கிச்சன் ஏரியாவிலே அட்டாச்சாக நமக்கு டைனிங் ஹால் ப்ரொவிஷனும் வந்துடுது. இந்த கிச்சன் ஏரியாவோட நார்த்து வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அது கீழே தேவையான அளவுக்கு நமக்கு செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த கிச்சன் ஏரியாவில் டைனிங் ஹால் அண்டு கிச்சன் ரெண்டுக்கும் சேர்த்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா நூக்கர் கார்னரும் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யோசித்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த டைனிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு வாஷ்பேஷன் ப்ரொவிஷனும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஹாலில் இருந்து 2 பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட ரெடிமேட் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம்னா 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த டயத்துலேயே நம்ம வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெயிண்டிங் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் இல்லை சின்ன ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மினிக்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷனும் அண்டு யூபிஎஸ் ப்ரொவிஷனும் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூமோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்குன்னா
6x5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு 90% வந்து லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா பேங்க்குக்கு எல்ஐசியில் 8.5ம், ஸ்டேட் பேங்க்கில் 8.8ம், ஹெச்டிஎஃப்சியில் 9.1 வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லோன் சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கூட நம்மளோட சேனலுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது 10x10 அப்படிங்கிற சைஸில் செகண்ட் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம்லையும் நமக்கு ஏசி ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு குமுளில் வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பூச்சுக்கு செட்டிநாடும், காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும், வயரிங் பார்த்தோம்னா நமக்கு குந்தன் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்லுமே பார்த்தோம்னா நமக்கு சேம்பர் கல் தான் வந்து யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம்னா இது இந்தியன் டைப் மெத்தடில் 7x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் 7x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அண்டு மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட்டுக்கு மேலே கூலிங் ஹாஸ்பிட்டால் சீட்டு கொடுத்து ரெயின் வாட்டர் உள்ளே வராத மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.